class, I will explain what are the performance factors and the emission factors that are involved in four-stroke diesel engine, right? So four-stroke means what are the four-stroke? So we have four-stroke called suction, compression, expansion, then exhaust. So these are the four-stroke. In our stroke, first one suction. So on suction, first fuel already fuel tank. Next one for petrol and diesel engine, diesel combustion chamber inject for petrol engine, diesel engine fuel along with compressed air. இந்த கம்ப்ரஸர் ஏர் எதுக்குள்ள போகுது அப்படின்னா உள்ள ஃபீட் பண்ணுற அந்த ஃபியூலை பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சார் டைரெக்டாக அந்த ஃபியூலை பேர்ன் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபியூலை இன்ஜெக்டர் வழியாக உடனே ஸ்ப்ரே ஆகும். அந்த ஸ்ப்ரே ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமைஸ் ஆகும். ப்ராசஸ் கால் அட்டாமைசேஷன். அட்டாமைசேஷன் மீன்ஸ் த பல்க் ஆஃப் த ஃபியூல் smaller molecules is called atomization. So atomization is very good. So if you have the high pressure temperature pressure air போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த burn ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுவா the entire process combustion chamberல என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் என்ன ஆகும், வெளியில் இருக்கிற ஃபியூல் உள்ள போகும். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ரஷன். ஸோ ஒன்ஸ் ஃபியூல் உள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், பிஸ்டன் டாப் ஆக்சுவலாக டூ பேராமீட்டர் இருக்குது. ஒன் இஸ் டாப் டெட் சென்டர், அனதர் ஒன் இஸ் பாட்டம் டெட் சென்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூல் உள்ள இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற இந்த பிஸ்டன் என்ன ஆகும், டாப் பாட்டம் போகும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, அங்கே ஃபியூல் கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ கம்ப்ரஸ் ஆகுது மீன்ஸ் ஃபியூல் பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டோக் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபியூல் உள்ள வந்துச்சு சக்ஷன், மேலே இருக்கிற பிஸ்டன் கீழே வந்துச்சு. ஸோ உள்ள இருக்கிற ஃபியூல் என்ன ஆகுது, பேர்ன் ஆயிடுச்சு. அதோட ப்ரெஷர் ரீச் ஆகுது. தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஃபோர்த் ஒன் எக்ஸாஸ்ட். ஸோ உள்ள இருக்கிற என்ன ஆகுது, அந்த எனர்ஜி வெளியே வந்துச்சு. தட் இஸ் போர்ஷன் டீசல் என்ஜின். ஸோ இதில் we have two important parameters. One is brake thermal efficiency, another one is volumetric efficiency. And the brake thermal efficiency na enna sir appadina ulla pora fuel adu how much efficiency veliye varudhu, I mean output veliye varudhu, that is brake thermal efficiency. ulla pora fuel pogudhu, veliye vara energy enna agudhu, intense of heat energy. So and the fuel how quantity, how much the heat liberate பண்றது தான் brake thermal efficiency. நார்மலாக டீசல் என்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் அப் ஃப்ரம் 30 to 35%. 35% தான் மேக்ஸிமம் இருக்கும். தட் இஸ் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. த நெக்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் எமிஷன். ஸோ எமிஷன்னா என் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஐ மீன் எமிஷன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, unburned hydrocarbon, NOx, smoke, and then another smaller particles, then SO2. So we have n number of emissions. Right? So இந்த எமிஷன்லாம் எதனால சார் வருது அப்படின்னா டியூ டு இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷன் என்ன அப்படின்னா ஒரு ஃபியூல் பேர்ன் ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டென்ட் வேணும். ஆக்சிஜன் கண்டென்ட் என்ன ஆகுது, அந்த ஃபியூலை பேர்ன் பண்ணுறதுக்கு எனஃப் எனர்ஜி சப்ளை பண்ணுது. இப்போது கம்பஷன் சேம்பரில் இல்லை எனக்கு இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இருக்குது, இல்லை ஆக்சிஜன் பத்தல அப்படின்னு என்ன ஆகாது அப்படின்னா உள்ள போகிற ஃபியூல் கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகாது, ஐ மீன் பேர்ன் ஆகாது. கம்பஷன் ஆகுது இட் மீன்ஸ் என்னது, உள்ள போகிற ஃபியூல் எரியுதுன்னு அர்த்தம். உள்ள என்ன பேர்ன் ஆனால் தான் அந்த ஹீட் எனர்ஜி நம்ம வெளியே எடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுதான் என்ஜினில் இந்த என்ஜினில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ரைட்? ஓகே. இப்போது இந்த ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹீட் எனர்ஜி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் வி ஹவ் n number of factors. அது பெஸ்ட் ஒன் என்ன, ஐ மீன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் த கூலிங் பேராமீட்டர். கூலிங் பேராமீட்டர் இந்த என்ஜினை சுற்றி என்ன ஆகும்னா அந்த கூலிங் ஐ மீன் லூப்ரிகன்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதோட பர்பஸ் என்ன, எக்ஸசிவ் ஹீட் கம்பஷன் சேம்பரில் ஜென்ரேட் ஆகிறத அப்சர்வ் பண்ணுறது கூலிங் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கூலண்ட்னு சொல்கிறது, கூலண்ட் ஆயில். ஸோ இதுதான் நேச்சுரல். ஸோ இதுதான் கம்பஷன் சேம்பரில் நடக்குது. இப்போது ஆக்சிஜன் கண்டென்ட் எனக்கு 10ல் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஃபியூல் பேர்ன் ஆகுது. ஸோ அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த இதுதான் வெளியே எமிஷனாக வெளியே வருது. தட் இஸ் அன்பர்ன்டு ஹைட்ரோகார்பன். நெக்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதில் கார்பன் மோனாக்சைடு அதுலேயுமே இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன். அது என்ன ஆக்சிஜன் என்ன ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாக்ஸ். அந்த நாக்ஸ் எதனால் ஜென்ரேட் ஆகுது, என்ஜினில்
அந்த கம்பஷன் சேம்பர்னா என்ன சார்? வாட் இஸ் கம்பஷன் சேம்பர்? ஒரு என்ஜினுங்கிறது பெரிய அவுட்டர் கவர், அதுக்குள்ளே ஒரு கம்பஷன் சேம்பர் இருக்கும், லைக் ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த சிலிண்டர் கூட தான் என்ன இருக்கும்? பிஸ்டன் இருக்குது. ஸோ இப்போ என்ஜின் அதுக்குள்ளே ஒரு கம்பஷன் சேம்பர் ஒரு உள்ள ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு ஸ்டோரிங் பிளேஸ் மாதிரி, அதுக்குள்ளே தான் பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டன் மேலே இங்கே மூவ் ஆகிட்டு ரைட்டா? ஸோ இப்போது ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அவுட்டர் லேயர் எக்ஸசிவ் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்? அதை சுற்றி இருக்கிற அந்த லைனிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட் ஆகிடும், எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுவோம்? அந்த கூலண்ட் வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸசிவ் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு வெளியே வர என்ஜின் தான் NOx சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு டீசல் என்ஜின்.